வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 7 நாட்களில் தூக்கு தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறை அனுமதி இல்லாமல் கிருஷ்ணகிரி பள்ளியில் NCC முகாம் நடத்தப்பட்டது எப்படி? பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடைபெற வாய்ப்பு. தேதியை விஜய் முடிவு செய்வார் என அனுமதி கோரி விழுப்புரம் SP அலுவலகத்தில் மனு அளித்த புசி ஆனந்த் பேட்டி. கல்வி திட்டத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை தராத மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறவில்லை என திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. BS6 ரக பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து தரத்தையும் ஆய்வு செய்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலும் பிணை வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் விளக்கம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் நடிகர் விஜய் சேதுபதி சந்திப்பு. விளம்பர படப்பிடிப்பின் போது சந்தித்து பேசினார். கேரள அரசின் திரைப்பட கொள்கையை வகுக்கும் குழுவிலிருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் புகாரில் சிக்கியதை அடுத்து மார்க்சிஸ்ட் அரசு நடவடிக்கை. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து விலக நடிகர்கள் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் மறுப்பு. தலைவர் மோகன்லால் தலைமையில் ராஜினாமா என்பது தன்னிச்சையான முடிவு என குற்றச்சாட்டு. திரைப்படத்துறையில் பாலியல் சுரண்டல் முடிவுக்கு வர வேண்டும் என நடிகை குஷ்பு வலியுறுத்தல். பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்பதாகவும் உறுதி. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேரை கடித்த தெருநாய். மருத்துவமனை வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. உத்தரப்பிரதேச அரசின் பணிகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் மாதம் 8 லட்சம் ரூபாய். நாட்டிற்கு எதிராக பதிவிட்டால் ஆயுள் தண்டனை என்றும் கொள்கையை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். குன்றத்தூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடித்து அகற்றம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கடமானை வேட்டையாடிய கும்பல். எஸ்டேட் மேலாளர் உட்பட 15 பேர் கைது. சேலம் ஆட்டையாம்பட்டியில் ரோந்து பணியின் போது லஞ்சம் வாங்கியதாக புகார். வீடியோ வெளியான நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் சஸ்பெண்ட். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ். இடைக்கால நிவாரணம் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் உறுதி. கரூரில் திருச்சி சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மது அருந்த சென்றவரால் பரபரப்பு. நடுரோட்டில் நின்ற வாகனத்தால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு.
சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலையில் தவிக முதல் மாநில மாநாட்டை நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பாக உரிய பாதுகாப்பு வழங்க கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு அளித்துள்ளார். அதில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ தேதியை நடிகர் விஜய் தான் முடிவு செய்வார் என்று புசி ஆனந்த் தெரிவித்தார். எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார். எல்லாரும் ஒரு தேதி ஒன்று மாநாடுக்கு சொல்றாங்க. அது தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் கரெக்டான தேதி. சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடத்த இடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 1.5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையின் இடதுபுறத்தில் சுமார் 28 ஏக்கர் நிலப்பரப்பையும் வாடகைக்குள் எடுத்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் மனுவில் கூறியுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையின் வலதுபுறத்தில் சுமார் 40 ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்திருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு தனியாக 5 ஏக்கர் நிலம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலின் உள்ளே செல்வதற்கு 3 வழிகளும் வெளியே வருவதற்கு 3 வழிகளும் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறையின் அனுமதியும் பாதுகாப்பும் கோர உள்ளதாக குறிப்பிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவோம் என்று உறுதியளித்துள்ளனர். எனவே மாநாட்டிற்கு தேவையான முழு பாதுகாப்பினை காவல்துறை வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து தாங்கள் விலக மாட்டோம் என்று நடிகர் டொவினோ தாமஸ், நடிகை அனன்யா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பிறகு பிரபல நடிகர்கள் பலர் மீது நடிகைகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். மேலும் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இணைப்பதை பயன்படுத்தியும் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதன் நீட்சியாக திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக நடிகர் சித்திக் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகர்கள் சங்க தலைவர் மோகன்லால் உட்பட அனைவரும் பதவி விலகுவதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் தாங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக டொவினோ தாமஸ், வினு மோகன், அனன்யா மற்றும் சரையு உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். மேலும் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தை முற்றிலுமாக கலைப்பதாக எடுக்கப்பட்ட முடிவு தனிச்சையானது என்றும் மோகன்லால் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஷோரூம்களில் கூட்டாக சென்று கைவரிசை காட்டிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் மீண்டும் கை வைத்ததால் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். கூட்டு களவாணியில் சிக்கியது எப்படி? தொகுப்பில் பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் கூடையை எடுத்துச் செல்லும் இந்த வாடிக்கையாளர்கள் கடை ஓனருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளனர். சிசிடிவி கேமரா இருப்பதை கூட உணராமல் ஓசியில் பொருட்களை அள்ளிச் சென்றவர்கள் மீண்டும் கைவரிசை காட்டிய போது எரிபொறியில் சிக்கி உள்ளனர். நடந்தது என்ன? சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நொளம்பூர் சாலையில் தனியார் சூப்பர் மார்க்கெட் ஒன்று உள்ளது. கடந்த 15ஆம் தேதி 3 பெண்கள் உட்பட 4 பேர் இந்த கடைக்கு வந்தனர். அவர்கள் ரெகுலர் கஸ்டமர் போன்று கூடைகளை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக உலாவினர். அப்போது பாதாம், முந்திரி, ஹார்லிக்ஸ் போன்ற பொருட்களை எடுத்து கூடைக்குள் வைப்பதற்கு பதிலாக ஆடைக்குள் மறைத்து வைத்தனர். சிசிடிவி கேமரா இருப்பது கூட தெரியாமல் 4 பேரும் கூட்டாக சேர்ந்து அங்கிருந்த பொருட்களை ஆட்டையை போட்டுள்ளனர். அன்றைய தினம் மார்க்கெட். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது
குடும்பத்தினர் கடந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை குடும்ப களவாணிகள் 5 பேர் மீண்டும் அதே சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்துள்ளனர். இதை கண்டதும் அவர்களை சூப்பர் ஊழியர்கள் பிளான் போட்டுள்ளனர். இதையடுத்து உள்ளே சென்ற 5 பேர் வழக்கம் போல் உலர் திராட்சை, வரமிளகாய் போன்ற மளிகை பொருட்களை சுருட்டி உள்ளனர். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் வைத்திருந்த 2 செல்போன்களையும் திருடி உள்ளனர். திருட்டு பர்ச்சேஸ் செய்துவிட்டு எதுவும் தெரியாது போன்று வெளியே வந்த குடும்ப களவாணிகளை அங்கிருந்த ஊழியர்கள் கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்தனர். அதில் 18 வயது இளம்பெண் ஒருவர் மட்டும் தப்பியோடினார். இது குறித்த புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் 4 பேரையும் பிடித்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அம்பத்தூர் சிவானந்தா நகரைச் சேர்ந்த குட்டியம்மாள், செல்வி, சந்தோஷ், சஞ்சய் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் ஏற்கனவே தியாகராய நகரில் உள்ள பிரபல ஷோரூமில் 5 செல்போன்கள் திருடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து 1,70,000 ரூபாய் மதிப்புள்ள 5 செல்போன்கள் மற்றும் 2 இயர்பட்ஸ் உள்ளிட்ட மளிகை பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் 4 பேரையும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள பிரியா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஷோரூம்களில் கைவரிசை காட்டி வந்த குடும்ப களவாணிகள் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.